ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10/5/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் 379 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நம்மளுடைய டெய்லி ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 நாளோட ரிசல்ட் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த எக்ஸ் போர்டு, ஒய் போர்டு, இது டி போர்டு, இது ஏபிசி. இதுதான் இதில் எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த ரெண்டாவது போர்டு ஒய் போர்டு இருக்குல்ல, அந்த 7 பாருங்கள், 7 வந்து நமக்கு அப்படியே சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 0 அப்படியே நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுபடி பார்த்தோம்னா அடுத்து 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அதே போல் இந்த டி போர்டு இருக்குல்ல, அதில் பார்த்தோன்னா 0 பவர் 5 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 பவர் 1 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0. இப்போ இந்த ரெண்டு ட்ரிக்கையும் பார்க்குறப்போ ஒரு நம்பருடைய பவர் அது வந்து பாருங்கள், ஏசி பாஸ் ஆகிடுச்சு, பிசி பாஸ் ஆகிடுச்சு, ஏசி பிசி, அடுத்து வந்து ஏபிக்கு வரலாம். இந்த ட்ரிக்கு படி இது சியில் வந்தால் கூட இப்படி பார்க்கும்போது ஏசி பிசி அடுத்து வந்து ஏபி தான். ஸோ இது எப்படி வேணாலும் வரலாங்கிறதுனால நான் இந்த 0வே 1 வந்து ஆல் போர்டுக்கு எடுத்துட்டேன். அதே போல் இப்படி பார்த்தாலும் இந்த பிசியில் உள்ளது ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஏபியில் உள்ளது ஏபியிலே பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 5 7 பாஸ் ஆகிடுச்சு, 5 1 பாஸ் ஆகிடுச்சு, இந்த 5 0 தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த 5 0 வரதுனால நான் ஆல் போர்டுக்கு 0வே 1 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எப்படி வந்திருக்குங்கிற ரூட்டை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த ரூட்டில் வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்தோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். ஒன்பது + 1 10, 0 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 4 + 1 5 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 2 + 1 3 பி போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. இந்த ஏயோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 9 + 1 10, 4 + 1 5, 2 + 1 3 எடுத்திருக்கேன். இந்த 9 எப்படி எடுத்தேன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, இதை பாருங்கள். இது வந்து 9 பவர் 4, அடுத்து 4 டேரெக்டாக வந்துருச்சு. 2 பவர் 7, ஸோ 4 வந்து டேரெக்டாக வந்துருச்சு. 4 பவர் 9 வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 9 பவர் 4 இல்லைன்னா 9 தான் வரணும். ஸோ இது இப்படி எடுத்திருக்கேன் நான். எப்படின்னா 2 பவர் 7, 4 டேரெக்டாக வந்துருச்சு. அதே போல் 9 இப்படி பார்த்தாலும் 9 டேரெக்டாக வரலாம், நான் 9 பவர் 4 வரலாம். 4 2 பவர் 7 4 9. எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த 9 இல்லைன்னா 9 பவர் 4 வர்றதுனால ஏற்கனவே அந்த 0 1 இதோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதை வச்சு போர்டு ஃபிக்ஸ் பண்ணது. ஏ போர்டுக்கு 0 1 3, பி போர்டுக்கு 0 1 3, சி போர்டுக்கு 0 1 9. ஏபிபிசிஏசி இந்த 0 1 வந்து 9 நாளோட மேட்ச் பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 0 19 இல்லைன்னா 3 138 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். மிஷின் நம்பர் 654 936 4 பவர் 8, சாரி 9 பவர் 4 3 பவர் 8 6 பவர் 1. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.